எல்லோரும் சோமாரிக்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு சொந்தக்கார பிள்ளை பார்த்துக்கோங்க. இதுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1ஆம் நிச்சயதார்த்தம் நடந்தது. 2ஆம் கல்யாணம். நான் வந்து கல்யாணத்து அன்னைக்கு தான் திருப்பூர் போனோம் பார்த்தியெல்லாம். அதனால் எங்களுக்கு கல்யாணத்துக்கு போக முடியல. அதனால் நிச்சயதார்த்தத்துக்கு போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிட்டு இன்றைக்கி தான் இதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. ஏன்னா திருப்பூர் போயிட்டு வந்து அந்த பால் காய்ச்சி வீடியோவே இவ்வளோ நாள் போட்டுட்ருந்தோம் பார்த்தியெல்லாம். அதனால் இதுக்கு நேரமே வாய்க்கல. இன்றைக்கி தான் ஏதோ நல்ல நேரம் வச்சிருக்கு போல் இந்த வீடியோ போடுறதுக்கு. அந்தளவு போட்டாச்சு பார்த்துக்கோங்க. என் மாவை எடிட் பண்ணி போட்டால் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு மண்டபத்தில் இருந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வெளியில் இருந்து உள்ளே வரவோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து இந்த புகையெல்லாம் போட்டிருந்தாவில். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படத்தில் பார்த்துருக்கோம். கதாநாயகனும் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் இந்த மாதிரி புகை போட்டிருப்பாவை பற்றியெல்லாம் அதில் தான் பார்த்துருக்கேன். நிஜத்தில் வந்து நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்துருக்கேன். இந்த நிச்சயதார்த்தத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை கேக்கெல்லாம் வெட்டி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு கிடந்தாவோ. அதுக்கப்புறம் லைனில் நின்று நானும் அப்பாவும் போய் கவரை கொடுத்துட்டு சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு போனோம். அப்போ எங்கள் மைனி மகளும் வந்தாவோ பார்த்துக்கோங்க. நாங்களும் சாப்பிட வரோன்னு சொல்லிட்டு அதை எங்கள் வீட்டில் அவளுக்கும் அக்கா மகளும் பார்த்துக்கோங்க. சாப்பாடு வந்து நிறைய வச்சுருந்தாவோ, வெரைட்டியாக வச்சுருந்தாவோ பார்த்துக்கோங்க. முதல்ல கொண்டு வந்து இடியாப்பமும் சொதி குழம்பும் வச்சாவும். திருநெல்வேலினாலே சொதி குழம்பு ரொம்ப ஃபேமஸ். ஆனால் எனக்கு என்னவோ இந்த சொதி குழம்பு சோத்தில் ஊற்றி திங்கவும் பிடிக்காது, இடியாப்பத்துக்கு ஊற்றி திங்கவும் பிடிக்காது பார்த்துக்கோங்க. வேறு என்ன பண்ணால் அவள் வந்து நான் சொதி வேண்டான்னு சொல்ல வரதுக்குள்ளே அது ஊற்றிட்டு அந்த பொம்பளை ஊற்ற வர பொம்பளை சரி என்ன பண்ண இலையில வச்சாச்சின்னு சொல்லிட்டு அந்தால சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து எக்கோ கொண்டா நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அவள் அப்பா இது எங்கள் மைனி மாவா அப்புறம் எங்கள் மைனி 4 பேர் உட்காந்துருந்தோமா 4 பேரையும் அந்தளவு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.